Hi guys, நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கேர்ள்ஸ் ஜோன்ல இந்த வீடியோ பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சம்மர்க்கான ஃபேஷியல் நம்ம வீட்லயே பண்ணலாம். எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபேஷியல் பாத்தீங்கன்னா நம்ம குக்கும்பர் வச்சு பண்ண போறோம். இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, பயோட்டின், பொட்டாசியம் எல்லாமே இருக்கு. இந்த ஃபேஷியல் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டா வச்சுக்கும், நல்லா பிரைட்டன் அப் ஆக்கும், அதே மாதிரி சமயம் நல்லா லைட்டன் ஆக்கும். இதுல குக்கும்பர் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீலும் இருக்கும், அதே சமயத்துல உங்களுக்கு சன் டானியும் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். வாங்க இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிளென்சிங்க்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். 3 ஸ்பூன்ஸ் குக்கும்பர் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதே 3 ஸ்பூன்ஸில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லெமன் ஜூஸ் ஒத்துக்காதுன்னா இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குக்கும்பர் ஜூஸ் மட்டும் வச்சு நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இதை நான் ஒரு காட்டன் பேடில் டிப் பண்ணிவிட்டு என்னோடய ஃபுல் ஃபேஸ்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். லெமன் இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்கின்னில் உள்ள டர்ட்ஸ்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். குக்கும்பர் ஜூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் அப் ஆக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்லா ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கும். இப்போ கிளென்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் ஸ்க்ரப்பிங். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். குக்கும்பர் பல்ப் ஆட் பண்ணிக்கிறேன் 1 ஸ்பூன். 3 ஸ்பூன்ஸ் ரா மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம். நான் சர்க்குலர் மோஷனில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். மில்க் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின்னுக்கு. வீக்லி நீங்கள் ட்வைஸ் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நேச்சுரல் க்ளோ கிடைக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. உங்களுக்கு சுகர் அந்தளவுக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஸ்கின்னுக்கு ஒத்து வராதுன்னு நினச்சிங்கன்னா ரைஸ் ஃப்ளவர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா மைல்டாகவே இருக்கும். இப்போ நான் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சிட்டேன். தேர்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இது மசாஜிங். நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல மசாஜ் கொடுக்கும்போது தான் நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ உங்கள் ஸ்கின் இன்னுமே நல்லாயிருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன்ஸ்க்கு குக்கும்பர் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளிசரின் ரொம்பவே நல்லது நம்ம ஸ்கின்னுக்கு. நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலுமே கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிளிசரின் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இதை நான் கொஞ்சம் ஜென்டலாக எடுத்து ரொம்ப லைட்டாக தான் ஹேண்டில் பண்ணுறேன். உங்கள் ஃபேஸில் நீங்கள் இது பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே உங்களுக்கு வேறு யாராச்சும் பண்ணி விட்டாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த மசாஜிங் ஸ்டெப் மட்டும். இப்போ நம்ம மசாஜ் பண்ணி முடிச்சாச்சு. 4th ஸ்டெப் ஃபேஸ் பேக். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். 3 ஸ்பூன்ஸ் குக்கும்பர் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மில்க் ஒத்து வராதுன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன்ஸ் multani மிட்டி பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் இது க்ளேன்றதுனால சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் குக்கும்பர் ஜூஸோ இல்லை மில்க்கோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இப்போ நான் என்னோடய ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன்.
இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து முல்தானி மிட்டி ஆயில் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் குக்கும்பர் ஜூஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா மில்க்கை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த ஃபேஷியல் நீங்கள் பண்ணும்போது. ஏன்னா வந்து குக்கும்பர் அவ்வளோ ஒரு நல்லது உங்கள் ஸ்கின்னுக்கு. நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் போடும்போது குக்கும்பர் ஸ்லைஸ் வந்து கட் பண்ணி உங்கள் ஐயில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஐயையும் கொஞ்சம் ட்ரீட் பண்ணிக்கலாம். என்ன கைஸ், இப்போ நான் வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுதான் என்னுடைய ஃபேஸ். எவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குது பாருங்க. எனக்கு இது போட்ட உடனே எப்படி இருந்ததுன்னா நல்ல ஒரு ஹைட்ரேஷனாக இருந்தது. நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு ஃபீலிங் சூப்பராக இருந்தது. இப்போ எனக்கு வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே கூட என்னோட ஸ்கின் அப்படியே ரொம்ப சப்பலாக ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி சொல்றது, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கு. இந்த ஃபேஸ் பேக்கை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதுக்கு நீங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணணும். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் வந்து உங்களை பாக்குறேன். அது வரைக்கும்